இன்னையோட 20வது நாள். லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோஸ், அப்புறம் இன்னைக்கு போடுறது, அப்புறம் நாளைக்கு போடுறது எதுவுமே நான் கன்னியூஸாக எடுத்தது கிடையாது. இது என்னோட ஆஃப் நாளாக நான் நேற்றுக்கு நைட்டே கிளம்பி வந்துட்டேன். இந்த அம்மாவுக்கு எனக்கும் ஒரே நாளில் ஆஃபே கிடைக்காது. அதான் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு ஓடி வந்துட்டேன். இவன் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். காலைல எஞ்சதும் ஒரு காஃபி, அப்புறம் டிஃபன் கூடயும் ஒரு காஃபி. ஏன்னா இவ காலைல எஞ்சதும் காஃபி குடிப்பா, நானும் டிஃபன் கூட காஃபி குடிப்பேன். அதனால 2 பேருக்கும் 2 நேரத்துலேயும் 2 காஃபி. இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. இவ என்னை கூப்பிட்டது, நான் இங்கே வந்தது எல்லாம் ஒரே காரணத்துக்கு தான். இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதான். வீட்லயே 4 சவத்துக்குள்ள இருக்கிறதுக்கு இங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான்லாம் அகாடமில படிக்கும் போதே அவங்க அம்மா வைக்கிற தக்காளி சட்னிக்கு ஃபேனு. நாங்க 3-4 பேர் சேர்ந்து அந்த இட்லி சட்னியை சாப்பிடுவோம். என்ன சட்னி தான் யாருக்கும் பத்தாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச குரலி வத்தி அவளுக்கு காட்டி கொடுத்துட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கன்யூஸா வீடியோஸ் போடணும்னு நானும் தான் ட்ரை பண்றேன். ஆனா என் நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேதே. ஒன்னி வீடியோ எடிட் பண்ண டைம் கிடைக்கல, இல்லைன்னா என் இதயமும் மூளையும் சேர்ந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடு. உண்மையாவே ஒரு சில நேரத்துல வாழ்றதே ரொம்ப டஃப். இட்லியை பங்கு போட்டதுல இவளும் ஒரு ஆள். பேரு மஃபர்கா பேகம். இவளை பத்தி ஒரு ஃபன்னி ஸ்டோரி சொல்றேன். காலேஜ் முடிச்சது ஃபேஷன் டிசைனிங், அகாடமில படிச்சது காஸ்மெட்டாலஜி. ஒன்னி துணி வியாபாரம், இல்ல மேக்கப்பு, இல்ல பியூட்டிஷியனு, இல்லை ஹேர் ஸ்டைலிஸ்ட். சும்மா சொல்லக்கூடாதுங்க, துபாய் போயிட்டு ஒட்டகம் மேய்க்கிறதுலாம் சாதாரணமான வேலை இல்லை. சும்மா சொன்ன ஒட்டகம்லாம் மேய்க்கல. இத்தனையும் படிச்சுக்கிட்டு மெஹந்தி ஆர்டிஸ்டா போய் வேலை பார்த்தா. இப்போ இல்லை, இப்போ ஆல்ரவுண்டர் தான். ஸ்டார்டிங்ல போனது மெஹந்தி ஆர்டிஸ்டா. அவ்வளவுதான். கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கு மஃபர்கா பேகத்தை பத்தி பேசுனதுல. இது ஆர்ட்டு, இது ஆர்டிஸ்ட். அவங்க அம்மா ஆசாசையா நட்டு வச்சிருந்த மருதாணி மரத்தை கஷ்டப்பட்டு வெட்டி சாச்சிட்டான். இந்த பொம்மையை டெக்கரேட் பண்ணணும்னு எடுத்து வச்சு. புது விஷயம் நம்ம தேடி வரக்கு எழுத விஷயத்தை தூக்கி போட்டாதான் புது விஷயத்துக்கு இடம் இருக்கும். டைலாக் ஆண்டி என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லாத்தையும் பிடுங்கி போட்டா கடைசியில ஒன்றும் இருக்காது. அதுவும் கரெக்ட் தான். பிடுங்கி போட முடியாத ஒரு சில விஷயங்களும் இருக்கு. ஒரு சில செடியெல்லாம் மாண்டு போயிருந்துச்சு, அதையெல்லாம் நட்டு எனக்கும் ஒரு செடி எடுத்தேன். அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ பாத்திரங்கள் ஒரு வேலையை பார்த்தா அப்படியே வெட்டி கதை அளந்துக்கிட்டு அப்படியே அருமையா போச்சு இந்த நாள். மீன் குழம்பு, மீன் பொரிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சாப்பாடு மதியத்துக்கு. நான் பார்த்த வரைக்கும் இந்த மூவி 1 டைம் தான். ஆனால் இதை 3வது வாட்டியே பார்க்குறேன்னு வேற சொன்னேன். அருமையான மாலை வேளையில் 3வது காஃபி. இதில் ஸ்பெஷல் என்னன்னா, எனக்கு மட்டும் காஃபி, அவங்களுக்கெல்லாம் டீ. ஃபூஃபூ பண்ணலான்னு ஆசையாக கடைக்கு போனால் கிழங்கு எங்கேயுமே கிடைக்கல. அப்போவே ஆண்டி கேட்டாங்க, நான் போய் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் போகிற மாதிரி தெரில. எங்களோட பேட்ல கடைக்காரர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கிழங்கு இருந்தது. ஆக மொத்தம் ஃபூஃபூவாக பண்ண முடியல. அப்புறம் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பாடும் சாப்பிட்டு கவிதை மாதிரி கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். அதையே ரீட் பண்ணிட்டு அப்படியே நாளை முடிச்சுக்கிட்டேன். பாய் பாய்.